சொல்ற? நேற்று ஒரே நாள்ல இவ்வளோ விஷயம் நடந்துச்சா? ஆமாண்டி. அது மட்டும் இல்லாம மேடம் மயங்கியதுல அதை நம்ம பாஸையே தூக்கிட்டு போக ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு போ. ஏய் என்னடி ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்டா போகும்போது ஏன்டி டிஸ்டர்ப் பண்ற? அடுத்தவங்க கதையெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஒழுங்கா வேலையை பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவ கிடக்கா வெற்றி, நீ மீதி நடந்தது சொல்லு, நான் ஆர்வமா இருக்கேன். அது வந்துடி சார் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பாரு, அதுல தான் மேடம் அலறி எடுத்து எழுந்தாங்க. அது உனக்கு தெரியுமா? ஐயோ இவ வாய் மூடல, நம்ம மாட்ட கப்பல் ஏற்றிடுவாப்புல இருக்கே. அது வந்து சீதா நான் கூப்பிட்டால, இதுக்கப்புறம் எங்க இருந்து சொல்றது, இரு என்னன்னு கேட்டு வரேன். என்னடி உன் பிரச்சனை? ஏன்டி வேலையை பார்க்காம என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் வேலையே இல்லையா? சரி எங்களுக்கு தான் வேலை இல்லை, நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நீ ஒர்க்கை பார்க்க வேண்டியதானே, நீ நாங்கள் பேசுறத கேட்டுட்டு இருக்க? ஐயோ லாஜிக்காக கேள்வி கேட்குறாள், எப்படி சமாளிக்கிறது? சரி சமாளிப்போம், வேற வழி இல்லை. என் செல்லம்ல, என் பட்டில் உனக்கு பிடிச்ச பிரியாணி கூட நான் வாங்கி தரேன் சீதா குட்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த டாபிக் இதோட விட்டுறேன். பிரியாணியா? சரி விடு, நான் டைவர்ட் பண்ணிடுறேன்ல. இதான் அவகிட்ட பேசாத, நீ என்ன நீங்க சொல்லு ஃபர்ஸ்ட். பூரா மட்டும் கதையை கேட்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கு பாரு பக்கி. அது வந்து ஒன்றும் இல்லடி, இது இப்போ ஒரு மெயில் அனுப்பணும், அதை அனுப்பிட்டு நான் வந்து சொல்கிறேன். அவள் முதலே சொல்லியிருப்பான், நீ தான் குறுக்கில் ஏதோ பேசி கெடுத்து விட்ட. இப்போ பாரு அவளுக்கு வேலை வந்துச்சுன்னு போயிட்டா. என் கதையை கேட்கறதுல இருக்க ஆர்வத்தில் கொஞ்சம் நீ வேலையில் காட்டினா கூட போதும், உனக்கு ப்ரொமோஷனே கிடச்சிடும். சரி சரி ஓவரா பேசாத, எனக்கு வேலை இருக்குது. நானே வீட்டில் சும்மா கல்யாணம் பண்ணிக்கோங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு நான் இந்த வேலைக்கு வந்து சும்மா ஒப்பிட்டு இருக்கேன். இவன் வந்து என்னை வேலையை பார்க்க சொல்கிறா, நானும் இங்கே வேலையை பார்க்க வந்தேன், ஓபிடிக்கெல்லாம் வந்திருக்கேன். என்னையா? ஆமாம் மது, உன்னை தான் வர சொன்னார் சீதா. அப்புறம் உன்னை அந்த ஃபைல்லாம் சீக்கிரம் முடிச்சு வைக்க சொன்னார். ஓகே ஓகே முடிச்சிடுறேன். மது கொஞ்சம் லேட் பண்ணாமல் சீக்கிரமாக போங்க. ஓகே ஓகே இதோ போகிறேன். என்ன ரம்யா, காலையிலேயே கொஞ்சம் சூடாக இருக்க போல. இதை பாரு, ஒழுங்காக போயிடு. நானே கோவத்தில் இருக்கேன், சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி பேசி என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. இந்த கோவத்தில் கூட நீ ரொம்ப அழகாக இருக்க ரம்யா. இதை பாருங்க ரவி, தேவையில்லாமல் பேசினா அப்புறம் நான் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கூல் கூல், அழகாக ரசிக்கிறது ஒரு குத்தமா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஐயோ இவன் எதுக்கு முறைக்கிறா இப்போ? ஒருவேளை இவங்கிட்டே அப்படி பேசலான்னு முறைக்கிறாளோ? இந்த பரிசுத்தான் இவனே அப்படி முறைக்கலான்னு எனக்கு தெரியும். பட் என் லைஃப்பில் நான் ரம்யா மட்டும் தான் லவ் பண்ணுறேன், வேறு யாருக்கும் அதில் இடமே கிடையாது. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு இப்படிலாம் என்னை பார்த்து கஷ்டப்படுத்தாரு. செருப்பு எடுத்தாலும் சரி, பழப்பத்தை எடுத்தாலும் சரி, என் மனசில் இருக்க ரம்யாவை எனக்கு வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ அது வெளியே வெயிட் பண்ணுவேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானும் உன்னை ஏற்றுக்க தயாராகிறேன். ரம்யா ஒழுங்கா அவனை இங்க இருந்து போயிட சொல்லு, இல்லைன்னா தேவையில்லாம நான் ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். ஐயோ என் மேல இவ்வளோ பொசிட்டிவா இருக்கே சீதா, இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சு. ஒரு சப்போர்ட்டுக்கு பேச வந்தா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், எனக்கு காண்டாகுது. ஒழுங்கா அவனை போயிட சொல்லு. இவனும் மதிக்கிறா, அவனும் மதிக்கிறா. ஒரு ரெண்டு பேருக்குமே என்ன பிடிச்சிருக்கோ, அது தெரியாம நான் தான் வேணாலும் சுற்றிட்டு இருந்தேனா? ஐயோ ரவி, எனக்கு இத்தனை பொண்ணுங்க போட்டி இருக்கிறது தெரியாம வீட்டில் உங்கள் அம்மாவை வேலை பொண்ணு பார்க்க சொல்லிட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டு பேரையும் பார்க்க பாவமா இருக்கே. நான் யாருக்கும் ஓகே சொல்லுவேன், இல்லை வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணுவேனா? நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்கா ஓடிடு. சரி கேர்ள்ஸ், நான் இப்போ போகிறேன். நீங்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கவே கூடாது. நான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக தான் உங்களுக்கு சொல்லுவேன். அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே ஏற்றுக்கணும். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ போகிறேன். இவன் என்னடி இப்படி பேசிட்டு போறான்? இவனை சொல்லி ஒரு ப்ராஜெக்டும் இல்லை, இவனை வேலைக்கு எடுத்து வச்சுக்கானே ஒரு பைத்தியக்காரன், அவனை சொல்லணும். சரி சரிடி, கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆச்சுல, ஃப்ரீயாக விடு. சார் சொன்ன வரைக்கும் நான் முடிச்சிட்டேன், போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் உள்ள வாங்க. சொல்லுங்க சார், வர சொல்லியிருந்தீங்களா? அது உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்தா கரெக்டாக பண்ண மாட்டீங்களா? எந்த ஒர்க்கை பற்றி சொல்கிறா இவன்? நம்ம கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கோம். சார் எதை பற்றி சொல்கிறீங்க? நான் நேற்றே சொல்லிட்டேனே, நீங்கள் தான் இனிமேல் என்னோடய பர்சனல் அசிஸ்டன்ட்டுன்னு. அதை பற்றி ஒன்றுமே கேட்காம அந்த ஒர்க்கை ஒன்றும் கையில் எடுக்காமல் இருக்கீங்களே, அதை தான் சொல்கிறேன். சார் அதான் நான் நேற்றே சொல்லிட்டேனே, என்னால் அந்த ஒர்க்கில் பண்ண முடியாதுன்னு. பண்ண முடியாதுன்னா என்ன ரீசன்? ஏற்கனவே நீங்கள் பார்க்குற ஒர்க்கோட இந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு சேலரி அதிகமாச்சு. ஐ மீன் நீங்கள் காசுக்காக தானே எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. லவ் பண்ணுற பையனே காசுக்காக விட்டு போனவங்க தானே நீங்கள். சார் ஆஃபீஸ் விஷயத்தை மட்டும் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க்கு நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? சேலரியும் அதிகம் தான், ஒர்க்லோடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ண என்ன காரணம்? இப்போ என்ன, நான் என்ன ரீசன் சொன்னால் என்ன விட்டுருவீங்களே? எனக்கு உங்கள் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல, உங்கள் கூட இருக்கவே பிடிக்கல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டும் வந்தேன். இப்போ இந்த ஆஃபரையும் வேணான்னு சொல்கிறதுக்கு அதான் ரீசன். போதுமா? இன்னும் எதனா விளக்க சொல்லணுமா? அது 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு வரது போது கூட நீ ஒரு ரீசன் கூட சொல்லாமல் வந்துட்டேன். அதுவும் நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னை அம்போன்னு விட்டுட்டு நீ வந்துட்ட. அது உனக்கே நியாயமாக இருக்கா? இப்போ வரைக்கும் கூட நீ என்ன காரணம்னு என்கிட்ட ஒழுங்காக சொல்லவே இல்லை.
அதான் இப்போ சொல்கிறேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கல, அதனால தான் வந்தேன். போதுமா? எனக்கு வேலை இருக்குது, நான் என் கேபினுக்கு போகிறேன். ஏ மது, ஒழுங்கா நில்லுன்னு சொல்லிட்டேன். அர்ஜுன், அர்ஜுன், இது ஆஃபீஸ், இங்கே எப்படி நடத்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? என்னை விடுங்க. எப்படி உனக்கு என்னை விட்டு போக மனசு வந்துச்சு? அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது ஏன்டி என்னை விட்டு போனேன்? எதுக்கு பலர கணத்தோட இதான் என்னை விட்டு போயிட்டியே. 4 வருஷமா நான் அழுகுறேனா, சிரிக்கிறேனா, சாப்பிட்டேனா, தூக்குனேனா, எதுவுமே நினைப்பே இல்லாம தானே இருந்திருக்கேன். ஐயோ மது, அவன் அழுகுறான்னு மனசு இறங்கிடாத, அப்புறம் அவனுக்கு தான் பிரச்சனையாகும். நீ எப்பயும் போல கோவமாவே பேசிட்டு கிளம்பிடு. ஐயோ அர்ஜுன், என்ன கொஞ்சம் விடுறீங்களா? நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலைக்கு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறமா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட விருப்பமே இல்லாமல் இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லை? யாருக்கு? உனக்கா விருப்பம் இல்லை? உனக்கு விருப்பம் இல்லாம தான் இவ்வளோ நேரம் நான் தள்ளி விடாம நின்றுட்டு இருக்கியா? அர்ஜுன் விடுங்க, எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. ஓ, உனக்கு இன்னும் என் மேலே விருப்பம் இருக்கு. நம்ம லவ் பண்ணதெல்லாம் நீ இன்னும் மறக்கல, அப்படிதானே? யாருண்ணா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு லவர் இருக்கா, நான் எப்பயோ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன். நீங்கள் தான் ஒன்றும் மூவ் ஆன் ஆகாமல் அதே இடத்துல இருக்கிறீங்க, புரியுதா? நீ பொய் சொல்லாதடி. நீ பொய் தானே சொல்ற, எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னும் உன்னை தானே நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நீ அந்த நிலைமையில விட்டு போன போது கூட உன்னை விட்டு என்னால் வேற ஒருத்தர் இறக்க முடியல. ஆனால் நீ எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் லவ் பண்ணலாம்? சார், நீங்கள் சொன்ன ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஐயோ அர்ஜுன் விடுங்க. ஏய் சீதா, நீ கற்பனை பண்ணுற மாதிரிலாம் இங்கே எதுவுமே நடக்கல. நான் உனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ எதையுமே யோசிக்காத, புரியுதா? இங்கே எதுவுமே நடக்கல. ஓனர் ரூம்குள்ளே வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? ஆ, இப்படி ஓனர் ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு, நான் என்ன கனவா கண்டேன்? சாரி சார், ஏதோ ஒரு அவசரத்தில் ஃபைலை கொடுக்கணுமேன்னு சீக்கிரமாக வந்துட்டேன். என்ன ஒன்றும் முறைச்சிட்டே இருக்காரு? சார் நான் வேணா போயிட்டு அப்புறமா வரேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? ஏய் பைத்தியம், என்ன பேசிட்டு இருக்க? பாப்பலாம். நீ பேசாத, நீ என்கிட்ட பேசவே பேசாத. என் எக்ஸ் லவர் செத்து போயிட்டான், அவனை தவிர வேற யாரையுமே நினைக்க மாட்டேன்னு இன்னைக்கு என்ன நீ பாசை கட்டி பிடிச்சி நிற்கிற? ஏய் கொஞ்ச நேரம் வாய முடடி, உன்கிட்டலாம் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு. ஐயோ நான் படுற அவஸ்தை இருக்கே, இனிமேல் உங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு வா கிளம்பலாம். அப்போ இவ்வளவு இத்தனை நாள் நம்மளதை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்திருக்கான். நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சோம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். மிஸ் சீதா, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 10% ஹைக்கு. என்னது 10% ஹைக்கா? எதுக்கு? கதவு தட்டாம உள்ள வந்திருக்கா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீ சொன்னியே இதே மாதிரி ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்னா உனக்கு 10% ஹைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க இவளுக்கு கரண்ட் லவரா? எக்ஸ் அவரோட எக்ஸு நான் தான். இப்போ என்ன சொன்னீங்க? நீங்க இவளோட எக்ஸா? அப்போ நீங்க இது சாகலையா? லூசு மாதிரி கேள்வி கேட்காம முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. நடுவில் வந்து நான் எடுத்து விட்டதை திருப்பி கண்டினியூ பண்ண போறீங்களா? என் கோவத்தை கலராம போயிடுடி, அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன இழிப்பு உனக்கு? ஒன்றும் இல்லையே. இங்கே பாருங்க, என் வாழ்க்கையில் அர்ஜுன்ற சாப்டர் முடிஞ்சது தான். திருப்பியும் அதை திறக்கணும்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் எனக்கு வேறு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நான் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? நான் எங்கள் திருப்பியும் உன்னை லவ் பண்ணி உன் கூட ரொமான்ஸ் பண்ணி உன் கூட கடலை போட்டு சிரித்து ஜாலியாக இருக்க வந்தேன்னு நினச்சியோம். நான் இங்கே வந்ததே உன்னை பழி வாங்கிறதுக்காக தான். உன்னை பழி வாங்கிறதுக்காக மட்டும்தான், புரியுதா? வேறு எதுவுமே என் மனசில் இல்லை. என்ன சொன்ன? அர்ஜுன்ற சாப்டர் உன் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சா? அந்த சாப்டர் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை விட்டு பண்ணும் போதுன்னு நான் உனக்கு காட்டுறேன்டி. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது நீங்கள் போகலாம். கெட் அவுட். அச்சா, நீடா நீ எப்போ விட்ட? அதான் உன் லவர்கிட்ட வண்டியாக போய் சொல்லிட்டு இருந்தியே, அப்போதே வந்துட்டேன். பொய்யா? நான் அவளை பழிவாங்க தானே வந்திருக்கேன். உண்மையாக அவளை பழிவாங்க தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. லூசு, அவகிட்ட நீ போய் சொல்லுவேன். அவள் நம்புறாரோ நம்பலையோ, நான் உன் ஃப்ரெண்டு தான், எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ இந்த 3 வருஷமாக அவளை அலைஞ்சு தேடி திரிஞ்சு எப்படி தேடின? அது கண்ணில் காதலோட தேடினியா, இல்லை கண்ணில் பழிவாங்கிற வெறியோட தேடினியான்னு கூடவா எனக்கு தெரியாது. உன் கண்ணில் அவளை பார்த்தோன்னே அவ்வளோ காதலை நான் பார்த்தேன்டா. போய் சொல்லாத என்கிட்டயே. நீ சொல்கிறது உண்மைதான்டா. எனக்கு அவன் மேலே கோவம் இருந்தாலும் அதையும் தாண்டி அவன் மேலே நான் வச்சுருக்க காதல் முன்னாடி வந்து நிற்குது. நான் என்ன பண்ணுறது சொல்லு? அந்த நிலைமையில அவன் என்னை விட்டு வந்துட்டா தனியாக. அப்போ கூட எனக்கு அவன் மேலே கோவம் வரல. ஆனால் கண்டிப்பாக இது அவ்வளோ எடுத்த முடிவு மாதிரி எனக்கு தெரியலடா. நான் அவகிட்ட போனோடனே அவள் தடுமாறத்தை நான் உணர்ந்தேன். என் மேலே வச்சுருக்க காதலையும் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக இதில் ஏதோ நடந்திருக்கு. நீ அதை கண்டுபிடிச்சிருவா, எனக்கு தெரியும்டா. சரி விடு, இப்போ நான் வந்த வேலையை பற்றி பேசலாமா? என்ன வேலையாடா வந்திருக்க பாவி? அதுக்குள்ளேடா மறந்துட்டேன். இதெல்லாம் நேற்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஆஃபீஸ் புதுசாக வாங்கியிருக்கேன், அது கூட எனக்கு ஹெல்ப் பண்ண வான்னு கூப்பிட்டேன். அதுக்குள்ளே வேடா மறந்துட்டேன். ஆட ஆமாண்ணா,
இவ பண்ண டென்ஷனில் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். சரி விடு, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்.